வெல்கம் டு ஸ்மெல்லி கிரிக்கெட் கலாட்டா. அண்ணா வணக்கம்டா. வெல்கம். நைட்டு வேற லெவல்ல ஒரு மேட்ச் போச்சு. நம்ம க்ளோஸா தான் போச்சு மேட்ச்சு. நல்ல க்ளோஸ் மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம். இது வழக்கம் போல தான். டாஸை வின் பண்றவனுங்க பேட்டிங் எடுக்க மாட்டோம். நான் பவுலிங் தான் எடுப்போம்னு போறானுங்க. ஆக்சுவலி அது என்னதான்டா இருக்குது அதுல? இன்னொன்னு நோட் பண்ணியா? ஹோம் கிரவுண்ட்ல இருக்கிற கேப்டனு டாஸ் வின் பண்றது இல்ல. லாஸ்ட் ஒரு 5 மேட்சா நான் பார்த்துட்டேன். யார் வராங்க அவங்க தான் டாஸ் வின் பண்றாங்க. இதுல ஏதாவது பிக்சிங் இருக்கான்னு தெரியலப்பா ஐபிஎல். ஏன்னா நானும் பார்த்துட்டேன்டா. நான் இதுக்கு நான் பரி மேட்ச்ல பெட் போட்டேன். ஒரு 4 நாளா போட்டுக்கிறேன். நான் இந்த ட்ரிக் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்து நான் ஆப்போசிட் டீம் மேலே இப்ப ஹோம் டீம் எதுன்னு அதுக்கு ஆப்போசிட் டீம் மேல டாஸ் போட்டா டாஸ் வின் பண்ணிடலாம். அப்படி போட்டு தான் 100 ரூபாய் நான் போட்டு 600 ரூபாய் வின் பண்ணியிருக்கேன் பரி மேட்ச்ல. வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணீங்க. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மிச்சல் மார்க்ரம் பண்ணாங்க. மிச்சல் மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட். அது ஏன் கேட்கலனே தெரியல. இன்சைட் எட்ஜ் கீப்பரும் கேட்கல, ட்ரெண்ட் போல்ட்டும் கேட்கல. என்னன்னே புரியல எனக்கு. ஏண்டா அது இன்சைட் எட்ஜ் கூட கேட்காது. அந்த அளவுக்கு மட்டமான கீப்பர் நீ. இல்ல எனக்கு தெரிஞ்சு சென்னை மேட்ச்ல இல்ல ஒரு பெங்களூர் மேட்ச்ல அந்த மாதிரி கேட்டிருந்தா கூட உனக்கு அது காது கேட்காது சொல்லலாம். எக்கனால போய் என்னடா இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிச்சல் மார்க்ஸ் அதுக்கப்புறம் போட்டு பிரிச்சு விட்டாரு. அது பவர் பிளேல 6 ஓவர்ல 5 ஓவர் அவர் தானே ஆடினாரு. 30 பால் அவர் தான் ஆடினாரு. நீ இந்த பக்கம் மார்க்கம் பார்த்தா 1 ஓவர் தான் ஆடினாரு. அவன் போட்டு பிரிக்கிறான். இவன் பாட்டு ஒரு பக்கம் நிக்கிறான். அப்படிதான் போச்சு மேட்ச். நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கி வந்து அடிச்சாரு. நல்லா மனுஷன் இப்படி யாரும் ஆடி நான் பார்த்ததே இல்லை. மிச்சல் மார்க்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆனதுல்றா. ஐபிஎல்ல வந்து பொழக்கிறாரு. அதுவும் உனக்கு ஏத்த மாதிரி ஷார்ட் பாலா போட்டு ஷார்ட்டா போட்டாங்க. அவனும் இதான் எனக்கு வேணும். போடு அடிச்சிருந்தப்பல. அதுக்கப்புறம் மிச்சல் மார்க்ஸ் அவுட் ஆயிட்டு போன உடனே பூரன் வந்தாரு. பூரன் வந்து நல்ல காட்டினாரு. பட் ஆனா அது பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. ஓகே. ஆனா எனக்கு ரிஷப் பண்ட் 27 கோடி ஒர்த்தா? அந்த கேப்டன்சி செம்மையா பண்ணாரு. அதெல்லாம் ஓகே. ஆனா பேட்டிங்ல 4 மேட்ச்ல சொல்லிட்டு இல்ல எனக்கு இதுல ஒரு டயலாக் ஒன்று தோணுச்சு. ராமசாமி கொத்த காசு அப்புறம் அந்த ஆயுஷ் பதோனி அவன் எதுக்கு அன்கேப்ல ரிட்டைன் பண்ணான்னு கேட்டோம். செம்ம அடி. நல்லா ஆடுறான். இப்ப வராங்க. என்னடா ஒர்த்து இவன். லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அடிக்கல எனக்கு தெரிஞ்சா. ஆனா இந்த ஒரு 2 மேட்சா செம்ம இன்டென்ட் காட்டுறான் பையன். அதுவும் ஏறி வந்தாலும் பாரு டக்குன்னு அவன் பால வெளியே போட்டாலும் கரெக்டா தட்டி விட்டு போயிடுறான். கட் பண்ணிடுறாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஆயுஷ் பதன் கிட்ட நல்ல ஒரு இன்டென்ட். லாஸ்ட்ல டேவிட் மில்லரோட இன்னிங்ஸால 203 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. சரி. லாஸ்ட் மேட்ச் அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் அவன் அஸ்வினி குமார் செட்லயே உள்ள பிச்சு பீஸ்டானு. அதெல்லாம் உன் கிரவுண்ட்ல வேணா லாக்கியா இருக்கும், என் கிரவுண்ட்ல லாக்கியா இருக்காது. அப்ப கூட அந்த பையன் நல்லாதான் போட்டான். அவன் ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப குடுக்குற பிச் எல்லாம் பட்டா பிச்சா கொடுத்தா பவுலர்ஸ் கொஞ்சம் கூட ஹெல்ப் இல்லாம கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அந்த பையன்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னு பாத்தியா அட்டிக் பண்ணி 5 விக்கெட். கரெக்டா சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஆங்கிள் எல்லாத்தையும் பண்ணி கிளாஸே பண்ணல. எல்லாம் 135 போட்டத தூக்கி மார்க்கம் 6 அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 135 போல தலைவன். அதுக்கப்புறம் எல்லாமே கம்மி தான் ஸ்பீடு. அதனால தான் 5 விக்கெட். அது ஹேட்ரிக் விக்கெட் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் ஓவர்ல. அது 5 விக்கெட் வேற. அது பர்பிள் கேப் லீடர் போல செகண்ட் வந்துட்டாரா ஒரே மேட்ச்ல ஆப்போசிட் தான் ஆகலாம்.
சரி 203, 204 எப்படி அடிப்பானுங்க? அதான் பேட்டிங் வந்து கடப்பார பேட்டிங் இருக்கு. அடிச்சுருவானுங்கன்னு தான் நான் நெனச்சேன். எல்லாருமே மும்பை வின்னு தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். 200 அந்த 180 போனோனே க்ளோஸர் ஆயிரணுங்கன்ட்டு. இல்ல. நீ வேணா ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் வேணா சீக்கிரம் போயிருக்கலாம். ஆனா நமந்தீர வந்து ஒன் டவுன் இறக்கிவிட்டு ஒரு செம்ம மூவ் பண்ணான். ஹர்திக் பாண்டியா செம்ம மூவ் அது. நமந்தீர ஒன் டவுன் வந்து போட்டு அத ஏன்னா லாஸ்ட் இயர் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் இயர் வந்து லக்னோக்கு வரும்போது தான் நமந்தீர் வந்து செம்மடி அடிச்சாரு. 50 அதுதான். என்னமோ அடிச்சாரு. பட் ஆனா பவர் பிளேக்குள்ளயே எடுத்துட்டு வந்து செம்ம மூவ். அதான் அந்த ஆகாஷ் தீப போட்டு பிரியும் பிரிச்சிருப்பாரு. 20 ரன் கிட்ட போகும். 9 கோடி ம். வேஸ்ட்டு. 23 23 ரன் என்னமோ போகும்னு நெனைக்கிறேன் அந்த ஓவர்ல. ம். ஆம். அதுவும் போட்டதெல்லாம் பாரு, எல்லாமே லெக் சைட் தான் போயிருக்கும். எதுவும் லெஃப்ட் காலிக்கே சைடு தான். போட்டுக்குறாங்க. அவனும் போட்டு சாத்திட்டு இருக்கான். கரெக்ட். 30 ஆனா ஃபர்ஸ்ட் 9 பாலுக்கு 30 ரன் அடிச்சிருந்தாரு நமந்தீர். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்லோவா ஆயிடுச்சு. அவனுங்க எல்லாம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறமா அடிக்க முடியல. அதுக்கப்புறமா ஸ்கை இருக்கிற வரையும் மேட்ச் இஸ் ஆன். ஸ்கை விக்கெட் போனது தாங்க மேட்சே டர்ன் பண்ணுச்சு என்ன பொறுத்தவரைக்கும். ஆமா. ஸ்கை போனது கூட எனக்கு ஓகே. அவன் ஒரு செட்டிலான பேட்ஸ்மேன் தான் திலக் வர்மா. ம். அவனை எதுக்கு ரிட்டையர் ஆக கொடுத்தானுங்கன்னே தெரியல. அவனே தான் குடுத்தான். சத்தியமா அவனால புரியல. அடிக்கவே முடியலடா. அவன் கொடுக்கல. ஹெட் கோச் மும்பையோட ஹெட் கோச் கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியாவும் இருந்தாரு அந்த இடத்துல. ஏன் இது இருக்கிறதுக்கு என்ன? ஏன்டா அதெல்லாம் அந்த வீடியோல காமிச்சிருக்கோம். இல்ல திலக் வர்மாவ போ சொல்லிட்டு போய் சார்னரடா இறக்குவீங்க. அதான் ஆ. 6 அடிக்காதவன போய் 6 அடிக்கிறதுக்கு அனுப்புறீங்க. 6 அடிக்கிறத விட செட்டில் ஆகிறத தூக்கி வெளியே போடுறீங்க. நேத்து அது நிஜமா பிளண்டரு. தப்பா மும்பை தோத்ததுக்கு அதான் ரீசனு. ரீசன் திலக் வர்மா இருந்திருக்கும். பட் ஆனா திலக் வர்மா படல. அதான் உண்மை. அவன் இருந்திருந்தாலும் கஷ்டப்பட்டானா. தூக்கி இருந்திருந்தாலும் அடிக்கிறான். ம். நம்ம முடியல அவனால. நம்ம இதுல விக்னேஷ் சொல்லுவான். திலகவர்மான்னு. இதுதாண்டி திலகவர்மா ஒரிஜினல் ஃபார்மு. முடியல. சி நீ ஒரு பிளேயரை பேக் பண்ணணும்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, திலக் வர்மாவோட பிளேஸே இவங்க மாத்திடுறாங்க. ம். அவன் ஒன் டவுன்ல வர வேண்டிய பையன் தூக்கி 5ல போட்டா அவன் என்ன பண்ணுவான் அதுவும் பாவம். கரெக்ட் தான். ஆக்சுவலி நமந்தீர் வர பிளேஸ்க்கு இவன் போணும். இவன் பிளேஸ்க்கு நமந்தீர் வந்துருக்கணும். நமந்தீர் அவன் என்ன மேபி ஃபினிஷ் பண்ணியிருப்பான். 5 கொடுக்கலாம். ஆனா திலகவர்மா போய் இவன் பிளேஸ்ல ஆடிருந்தா இன்னொரு விக்கெட் எக்ஸ்ட்ரா தான் குடுத்துருப்பான். அப்படி நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன் வந்தா அவனோட பொசிஷன் வந்திருக்கும். அதனால ஆடி இருப்பானுன்னு எனக்கு ஒரு தோணுதுண்ணா. இவங்க சும்மா தேவையில்லாம அந்த பையனை 5ல இறக்கி விட்டான் ஃபார்ம் போய். இதனால மும்பை பாதிக்காது. டீம் இந்தியாவை பாதிக்கும். அவனை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்எஸ்ஜி பவுலிங்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாரியா தான் இருந்துச்சு. லைட்டா ஃபார்முக்கு அந்த வந்து திக்வேஷ்னா அந்த திக்வேஷ் ஒரே பையன். அவனை சுத்தி தான் எல்லாம் பவுலிங் யூனிட்டு. ஆமா. விக்னேஷ் நல்லா போட்டான். ஆனா அந்த பையனுக்கு இன்னொரு ஆட்டிடியூட். போய் எல்லா பிளேயருக்கும் சைன் பண்ணி கொடுக்குறான். மாட்டின பிரிச்சிருவான். அப்படிதான் அப்படி பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு பார்க்குறானா அந்த பையன். சரி விடு. முடிச்சிரோட கெரியரே. இன்னொன்னு நம்ம லார்ட் ஷாதுல் தாகூர் 19th ஓவர் என்ன ஓவர்ரா சாமி 3 ஓவர்லயே 33 ரன் அடிச்சிட்டு இருப்பாங்க ஷாதுல் தாகூர. ஆனா அந்த 19th ஓவர் வந்து செம்ம வேரியேஷன். 7 ரன் தான் குத்தாரு. 7 ரன் இங்க முல்ல சாது தவறு நேத்து. அவர் நல்லா வெளியே உள்ள மாத்தினே தானே. இல்ல ஹர்திக் பாண்டியா பிளானே இல்ல ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு. அதான் அவரு தப்பு பண்ணாரோ எனக்கு ஒரு டவுட். ஏன்னா முதலே போய் இறங்கி ஒரு 2 6 காட்டிட்டு இருந்தா கேம் கையிலே வச்சிருந்துக்கலாம். அந்த ஸ்பின்னரை பார்த்தாருன்னு தான் மாட்டினாங்க. மேட்ச் கடைசி வரை எடுத்துட்டு போய் பிடிக்கலான்னு பாக்குறாரு. அது எல்லா நேரத்துலயும் முடியாது. இப்ப கேம் எல்லாம் மாறிடுச்சு. மேட்ச் உன் கையில இருக்குதுன்னு தெரிஞ்சா அடிச்சு அவன் நெட்ரேட்டை உடச்சிருக்கோம். ஏன்னா நெட்ரேட் எடுத்தா கடைசியில தலைவலியே இருக்கும். அங்க ஹர்திக் பாண்டியா டேக் ஆன் பண்ணியிருக்கணும். மிஸ் பண்ணிட்டாரு. டேக் ஆன் பண்ணிருந்தா கேம் கையில. வில் ஜாக்ஸ் ஓப்பனிங் கொடுத்தும் ஓப்பனிங் செட் ஆகல. வில் ஜாக்ஸ் இதுல ஆக்ஷன் முடிஞ்சிட்டப்போ எல்லாரும் ஆர்சி மேனேஜ்மெண்ட் லூசு கம்யூனிட்டி அப்படி இப்படின்னு தின்னாங்க. அவன் தெளிவா பிளான் பண்ணிட்டு அதுவும் தப்பு சொல்ல முடியாது. இப்பதான் வில் ஜாக்ஸ்க்கு ஒரே மேட்ச் தான் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவன் பொசிஷன் இப்பதான் வந்திருக்கான்.
எனக்கு இதுல என்ன கல்பரேட்னா, எங்க ஆள் என்னடா பண்ணான்? அவனை எப்ப பாரு வெளிய அனுப்புறீங்க, இம்பாக்ட் பிளேயரா இட்டுன்னு வரீங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா ஒரே மேட்ச் ஃபுல்லா இருந்தாரு. அப்ப வந்து டேய் ஃபீல்ட் அங்க வை, இங்க வை, இப்படி போ, அப்படி போன்னு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, அடுத்த மேட்ச்ல ஆமா. தூக்கிட்டானுங்க. இங்க கேப்டன் நானு. நீ எப்படி வந்து அட்வைஸ் பண்ணலாம்? அவ்வளவுதான் தூக்கி தூக்கிட்டானுங்க. இந்த மேட்ச் என்னடான்னா, எனக்கு ஆங்கிள் ஒன் இன்ஜுரின்னு சொல்லி, ஈஸி. நீல் இன்ஜுரின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. டேய் அந்த ஆள்லாம் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமாடா? என்னடா வெளிய கடிச்சு உயிரை வேணுங்கிறீங்க நீங்க எங்கள? ஆனா இல்ல ரோஹித் சர்மா இருந்தாலும் இதே தானே நடந்திருக்கும். எனக்கு என்ன பெரிய மாற்றம்லாம் இருந்திருக்காது ரோஹித் சர்மா இருந்தா. என்ன ஃபீல்ட்ல கொஞ்சம் ரன் உள்ள கரெக்ட்டா போயிருக்காது. இருக்கும். இது வேணா சொல்லுவேன். ரோஹித் சர்மா உள்ள இருந்தா ரன் உள்ள போயிருக்காது. இவங்க மிச்சல் மார்ஸ ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாலே ரன் உள்ள வந்திருக்காதுடா. அது எப்புட்றா ரிவ்யூ கேட்காம விட்டீங்க? ஆனா இன்னொன்னு நோட் பண்ணியா? இந்த 100வது மேட்ச் ஆடுறவன், 200வது மேட்ச் ஆடுறவன், 300வது மேட்ச் ஆடுறவனுங்கலாம் தோத்துடுறானுங்க அந்த மேட்ச். நேத்து சூரியகுமார் யாதவ்க்கு 100வது மேட்ச். மும்பை கலர்ஸ்ல. ஆ. தெரியும். ஆயுஷ் கானுக்கு ஃபர்ஸ்ட் பால் 6 குடுத்துட்ட அப்புறம் ஹி கம் பேக் வெரி செம்மையா செம. போட்டான் அதுக்கப்புறம். யார்கர்ஸே வச்சாரு ஃபீல்டுக்கு ஏத்த பவுலிங். இத்தனைக்கும் பெனால்டி ஓவர் அது. இத்தனைக்கும் எதிர் வேற ஃபுல் டாஸ்லாம் வேற போட்டு 6 எல்லாம் குடுத்துருந்தான்டா அவன். அதான் ஃபர்ஸ்ட் பால் 6 குடுத்துட்டு ஹி கம் பேக் செகண்ட். ஹர்திக் பாண்டியா பயங்கர கல்பிரேட் ஸ்கேம் பண்ணிருக்கானோன்னு தோணுது எனக்கு. மும்பை இதுல வச்சு. எனக்கு கேப்டன் செட் ஆகல ஹர்திக் பாண்டியாக்கு. ஒழுங்கா நீங்க சூரியகுமார் யாதவ்க்கு குடுத்துருங்க. அவன் செம்மையா பண்றான் சூரியகுமார் யாதவ். ஏன்னா பார்ட் டைம் ஸ்பின்னர்லாம் இருந்து வச்சு போணுங்கிறான். இல்ல எனக்கு என்னவோ சூர்யா தான் கேப்டன் மாரி இருக்குது. ஆ ஃபீல்ட்ல பார்த்தா சூர்யா தான் போய் பேசுறான். எல்லாரையுமே கூப்பிடுறான். அவனுங்களும் சூர்யா கிட்ட தான் போராடுறோம். ம். எனக்கு தெரிஞ்சு சூர்யாக்கே குடுத்துருங்க. ஹர்திக் பாண்டியா செட் ஆகல மும்பைக்கு. அவனுக்கு ஃபினிஷர் ரோல் குடுத்துருங்க. ஐபிஎல்ல கரெக்ட்டா இருந்த மாரி பண்றான். கிடையாது ஹர்திக் பாண்டியா. நீங்க என்ன எனக்கு வெறும் தெரிஞ்சு அந்த ஃப்ரீடம் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் நான். மேபி இருக்கலாம். 4 மேட்ச்ல 1 தான் வின் பண்ணியிருக்கீங்க. 3 தோத்துட்டீங்க. இன்னும் 10 மேட்ச் இருக்கு. கம்பேக் குடுப்பீங்களா? பார்ப்போம். பும்ரா வந்து ஆர்சிபி மேட்ச்க்கு அப்புறம் அவைலபிலிட்டியாம். என்சிஎல் இருந்து கிளியரன்ஸ் வந்துச்சு. பும்ரா அவர் வந்தாலே ஏதோ ஒரு இது வந்து ஒரு நமக்கு. ப்ளஸ் தான். பட் இரு நம்ம தலைவன் தீபக் சேகர். நான் சொன்னேனா இல்லையா? "ஏய் அவன நம்பாதீங்கடா, நம்பாதீங்கடா. அவன் அப்படிதான் ஒரு மேட்ச் தான் ஒழுங்கா போடுவான். நெக்ஸ்ட் மேட்ச் கால வாரிருவான்னு." வரட்டானா? ஆனா அவன் மேலயும் இல்லையே தப்பு அவங்க 2 ஓவர் தான் விட்டாங்க. இல்ல, அவன் மேலயும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? பவர் பிளேல அவன ஒரே ஓவர் முடிச்சது உன் தப்பு. பவர் பிளேல ஸ்விங் தான் பண்ணுவானே. அவன பவர் பிளேயே 2, 3 ஓவர் பவர் பிளேல முடிச்சிடணும் அவன. நீ எடுத்துன்னு வந்து மிடில் ஓவர்லாம் குடுத்தீன்னா இப்படித்தான் கிழிப்பாங்க அவன. சரி ஒரு 200 மேல சேஸ் போறதுல அந்த திக்வேஷ் பையன் மட்டும் பாரு. 5 எக்கானமி. செம்ம போடுறான்டா அந்த பையன். இன்னைக்கு சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்ச். கேப்டன் ருத்ராஜ் கைக்வாடுக்கு எல்போ இன்ஜுரி. ம். அதனால தலை இஸ் ரிட்டன் ஃபார் கேப்டன்சி. நான் சொல்லட்டா? தல கேப்டன் பண்ண மாட்டாரு. நேத்து ஸ்டீஃபன் பிளமிங் பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு, யங் விக்கெட் கீப்பர் வந்து நாளைக்கு வந்து கேப்டன் பண்ண போறாருன்ட்டு. மேபி சாரி மையா. நாளைக்கு தலைவர் ஆஸ்பெக்ட் இருக்குமோ? டெஃபினட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கன்ஃபார்ம் எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து பீடாக் ஒரு ட்வீட் வேற போட்டாரு. சொல்ல இல்லண்ணா எனக்கு இன்னொன்னு தோணுது. இப்போ ஆனா இப்படி சிஎஸ்கே தத்தளிக்க விட்டுட்டுலாம் போ மாட்டார்றா. அது வேணா நான் ஷூரா சொல்லுவேன். எனக்கு அஸ்வினுக்கு போட்டாரா இல்ல அஸ்வினும் இப்படி அஸ்வின் 10 கோடி எடுத்துட்டு இப்படி சென்ட்ரல்ல எப்படி விட்டுருவாங்க? இல்லைன்னா எம்எஸ் தோனி தானா மேபி. எனக்கு என்னவோ தோணுது எம்எஸ் நாளைக்கு எம்எஸ் தோனி கோயிங் டு ரிட்டையர். எனக்கு தெரிஞ்சு இப்படி சிஎஸ்கேலாம் தத்தளிக்க விட்டு போ மாட்டாருன்னு தோணுது. பார்ப்போம். நாளைக்கு தெரிஞ்சுட்டு போகுது. ஆனா ருத்ராஜ் மட்டும் பிளேயிங் லெவன்ல இல்லன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சிஎஸ்கே. ஏன்னா ஓப்பனிங் நாளைக்கு அவன் பிளேஸ் யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்றது இன்னொரு பெரிய விஷயம். ஆ அவன் இருக்கிறதா அந்த 170 சேஸ் இல்லைன்னா 140க்கே போய்தாடா பசங்க. ஏதாவது யங்ஸ்டர் வந்து பார்ப்போம். டெவான் கண்டு உள்ள வருவாரா? எனக்கு ஏன் எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆக போறாங்கன்னா 25 பேர் ஸ்குவாட்ல 25மே நம்ம ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிறோம். ஆனா 2 யங் விக்கெட் கீப்பர்ஸ் மும்பைல இருந்து கூப்பிட்டுக்கிறாங்க ட்ரையல்ஸ்க்கா, சிஎஸ்கே ட்ரையல்ஸ்க்கு. இந்த மிட் சீசன்ல ட்ரையல்ஸ் கூப்பிடுறதுக்கு அவசியமே கிடையாது. இருக்கலாம்டா. இப்போ வேனிஷ் பேடி இருக்கான். அவன வச்சுட்டு ஏன் இப்போ ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க? யாரோ ஒருத்தர் போறாங்க, அதனால தான் கூப்பிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு அது ஒரு மாதிரி தெரியுது. பார்க்கலாம்.
ஹோப்ஃபுல்லி நாளைக்கு மேட்ச்ல நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். சிஎஸ்கே வின் பண்ணணும். பட் ஆனா எம்.எஸ். தோனி ரிட்டயர் ஆகக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி பாதியில போகக்கூடாது. நல்லதோ கெட்டதோ கடைசி வரையும் இருக்கணும். இந்த வருஷம். பார்ப்போம். இவன கட்சி வரைக்கும் கொண்டு போனா நார் வச்சு கொண்டு வந்துருவான். இப்ப அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு வின்னோட அனுப்பணும்னு ஆசை. பார்ப்போம். எல்லாம் சிஎஸ்கே ஒரு ஆசையா தான். அதான் அவர் கையிலேயே குடுத்து கேப்டன்சிய. நீங்களே வின் பண்ணிட்டு நீங்களே பேசிட்டு போயிடுவோம். அதான் சொல்றேன் உங்களுக்கு சென்னை மேனேஜர். தப்பி தவறி அப்படி நினைச்சு டிக்கெட்ஸ் கேப் போயிருந்தோம். ஐசிசி டிராஃபில ஓடிஐலயும் அவருக்கு நல்ல இது கிடைக்கல. T20லும் ஒழுங்கா கிடைக்கல. டெஸ்ட்லயும் ஒழுங்கா கிடைக்கல. அட்லீஸ்ட் ஐபிஎல்லையாவது ஒரு நல்ல ரிட்டயர்மென்ட்டா இருக்கணும்னு நான் இல்ல. கோடான கோடி பேர் விருப்பப்படுறாங்க. பார்ப்போம். வாய்ப்பே இல்ல ராஜாட்டாரு எம்.எஸ். தோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Until back from me and Arun.